ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. புவனேஸ்வரியும் ஒரு பிளான் பண்ணி ரகுராம் ஜானகியோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தனா கதிர் சும்மா விடுவாங்களா? அப்படியே புவனேஸ்வரியை போட்டு தள்ளலாம் சொல்லிட்டு முடிவெடுத்து ஒரு செயலை பண்ணுறதுக்கு அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம புவனேஸ்வரியும் எப்படியாவது இந்த தனாவை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனா கதிரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மாயாவும் தனாவும் ஸ்டேஷனில் கேஸ் விஷயமா எல்லாத்தையும் விசாரணை பண்ணதுக்காண்டி தயாராகும் போது அங்கே ஒருத்தங்க வராங்க. அப்படியே அங்கே உள்ள கைதி கிட்ட ஒரு ஃபோட்டோவை கொடுத்து, சரி புவனாம்மா அவங்கள்ட்ட பேசணுமான்னு சொல்லிட்டு ஃபோனையும் கொடுக்குறாங்க. புவனேஸ்வரியும் அவங்கள்ட்ட ஃபோன் பேசும்போது, நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன்ல, அதில் உள்ளவங்க 2 பேரையுமே போட்டு தள்ளணும், ஜெயிலுக்குள்ளேருந்து அவங்க வெளியிலே வரக்கூடாது அப்படி சொல்லும்போது அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்கும்போது ஃபோட்டோ தவறுதலாக கீழே விழுந்துடுது. அதில் ரகுராம் ஜானகி இருக்கக்கூடிய ஃபோட்டோவை நம்ம மாயா தனா பார்த்துடுறாங்க. அதை பார்த்த உடனே மாயா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கும் போது, இது எதுக்கு நம்ம பெரியம்மா பெரியப்பாவோட ஃபோட்டோ இங்கே வருதுன்னு புரிய மாட்டேங்குது. அப்போ எல்லாத்துக்குமே காரணம் இந்த புவனேஸ்வரியாக தான் இருக்கும். தனா கிட்ட அந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியா தனா, இந்த புவனேஸ்வரி வேணும்னு இது உள்ளே இருக்கும்போதே நம்ம பெரியம்மாவுக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ண போகிறா, எனக்கு நல்லாவே புரிஞ்சிட்டு அப்படி சொல்லும்போது, ஆமாம் மாயா நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது, ஆனால் இதுலேருந்து எப்படியாவது அப்பா அம்மாவை காப்பாற்றணுமே, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாயாவும் ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு நம்ம புவனேஸ்வரியும் பசுபதிக்கிட்ட, ஆனால் இந்த வாட்டி நம்ம பிளான் பண்ணது சொதப்பவே கூடாது, ஏற்கனவே மாயா நமக்கு எதிராக ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுருக்கா. இந்த சமயத்தில் எப்படி இருந்தாலுமே அவங்க 2 பேரும் உயிரிடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் ஜானகியோட உயிரை எடுக்கிறதுக்காண்டி கைதியில் ஒருத்தங்களை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க புவனேஸ்வரியும். நம்ம மாயா பயங்கரமாக டென்ஷனில் இருக்கிறத கவனிச்ச நம்ம சீனுவோம், என்னாச்சு மாயா, எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்கே, நீ போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நம்ம மாயாவும் ஸ்டேஷனில் போய் விசாரணை பண்ண தான் செய்தேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும், அந்த புவனானால பெரியம்மா பெரியப்பாவோட உயிருக்கே ஆபத்து வந்துடும் போல இருக்குது, நான் இப்படி போகும்போது அவங்களோட ஃபோட்டோவை பார்த்தேன் அப்படிங்கிற ஸ்டேஷனில் நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம சீனுக்கிட்ட சொல்லும்போது சீனுவும் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன சொன்னாலுமே இந்த புவனேஸ்வரி திருந்த போகிறதே இல்லை, பாத்தியா இப்போ கூட இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டா அப்படி சொல்லும்போது நம்ம மாயாவும் ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. அதுபடியே நம்ம தனாவும் இனிமே இந்த புவனேஸ்வரியை சும்மாவே விடக்கூடாது, அவள் உயிரோட இருந்தால் தானே எல்லாருக்குமே பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தனாவும் கதிரும் செம மாதம் புவனேஸ்வரி எதிர்த்து அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம தனாவும் கோபத்தோட ஒரு பொருள் எடுத்துகிட்டு புவனேஸ்வரி கிட்ட மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன புவனா, எதுக்காக எங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்து வச்சிருக்கா, அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், எனக்கு நல்லாவே தெரியும், அன்னைக்கே ஒன்று போட்டு தள்ளியிருக்க வேண்டியது, எங்கள் அப்பா தான் தடுத்து நிறுத்திட்டாங்க, கதிர் பாரு இவ செய்த ஒரு செயல் நல்ல, இப்போ அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படி சொல்லும்போது நம்ம கதிரும், ஆமாதனா இவெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது, இவளை போட்டு தள்ளிட்டு இவ உயிரோடு இல்லாமல் இருந்தால் தான் நம்ம குடும்பத்துக்கே அது தீபாவளியாக இருக்கும், உன்னோட எந்த அடையாளமே தெரியாதவாறு நான் அழிச்சிட போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் சம மாதம் இறங்கும்போது நம்ம பசுபதி தடுத்து நிறுத்துறாங்க. பசுபதியை பிடிச்சு நம்ம கதிர் அப்படியே அடைச்சி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் தனாவும் புவனேஸ்வரிக்கு முன்னாடி அந்த பொருளை வச்சு நீட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நான் சுட மாட்டேன்னு பார்த்தியா, கண்டிப்பாக அவனை சுற்றுத்தலை தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மிரட்டும் போது அதை பார்த்து புவனேஸ்வரி பயந்து போய், அண்ணன் என்னை எப்படியாவது என்னை இந்த தனாக்கிட்டேருந்து காப்பாற்றிடு, இவ போகிற பக்கம் பார்த்தா என்னை சுட்டுடவா போலன்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம தனா விடுற மாதிரியில் ஒரு கட்டத்தில் புவனேஸ்வரியும் நம்ம தனாவை தள்ளி விட்டுட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகுதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் சரியே வராது, பேசாமல் ஆஃபீஸர்ஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதான் சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரியும் ஃபோன் பண்ணி, எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது, இந்த தனா என்னோட வீட்டில் கலாட்டா பண்ணுறா, உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணும்போது நம்ம தனாவும் மறுபடியும் புவனேஸ்வரியை பிடிச்சி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த அதிகாரிகளும் புவனேஸ்வரியோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. என்னாச்சுமா, என்ன பிரச்சனை அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரியும், இவா என்னை மிரட்டிட்டு இருக்கா, பார்த்தீங்களா கையில் இவ்வளோ பெரிய பொருள் எல்லாம் வச்சுருக்கா, எப்படி அதை என்னை வெளிட்டு காப்பாற்றுங்க அப்படி சொல்லும்போது நம்ம தனா கதிரை அந்த இடத்துலேருந்து அதிகாரிகள் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம தனாவும், என்ன இந்த வாட்டி நீ எஸ்கேப் ஆகிட்டேன்னு மட்டும் பார்க்காத, எப்படியா இருந்தாலும் என் கையால் தான் உனக்கெல்லாம் சாவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் புவனேஸ்வரியை எதிர்த்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். புவனேஸ்வரி பசுபதி கிட்ட இப்படியெல்லாம் இவங்க செய்வாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இந்த தனா போய் போய் என்னை பார்த்து இப்படி மிரட்ட ஆரம்பிச்சிருக்காளே, இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது பசுபதியும், சரி இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம புவனேஸ்வரியும், சரி நான் இந்த கதிர் ஒன்றை வயத்தில் எப்படி பண்ணிட்டானா, சரி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலான்னு சொல்லி நம்ம பசுபதியை காப்பாற்றுறாங்கன்னு சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா
தனாவும் அப்படியே ஜெயிலுக்கு போயிடுறாங்க. நம்ம ஜானகி தனாவை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. என்னாச்சு தனா, எதுக்கு நீ இப்போ இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா நான் வந்து இந்த மாதிரி புவனேஸ்வரியை மிரட்டதுக்கு போனேன், புவனை இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது நம்ம ஜானகியும், என்ன தனா இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற, ஏற்கனவே உன்னோட அப்பாவை பற்றி தெரியும்ல, உன்னோட அப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான்னா ரொம்பவே ஃபீல் பண்ண போகிறாங்க. உங்க அப்பா இந்த மாதிரி ஒரு செயலை எல்லாம் செய்யறதுக்கு விட்டுருக்கவே மாட்டாங்க. ஏற்கனவே நீ ஒருக்கா கதிரும் அவன் எல்லாருமே சேர்ந்து அந்த புவனாவை மிரட்ட போகும்போது அப்போ இதை தடுத்து நிறுத்துனாங்கல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு இவ்வளோ கோவப்பட்டீங்க அப்படி சொல்லும்போது நம்ம தனாவும், பின்ன என்னம்மா எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு செயலை செய்யறதுக்கெல்லாம் துணிஞ்சிருப்பா. இனிமே அவளுக்கு நம்ம குடும்பத்தை பார்த்தா பயம் இருக்காண்டாமா. நம்ம பொறுமையாக போக போக தான் அந்த புவனேஸ்வரியோட ஆட்டமும் தாங்க முடியல. அதனால தான் நான் இப்படி செய்தேன்னு சொல்லிட்டு நம்ம தனா சொல்லும்போது, ஜானகியும் என்ன இருந்தாலுமே நீ செய்தது தப்பு தானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கதிரை தான் காட்டுறாங்க. கதிரையும் ஜெயிலுக்கு அனுப்பும்போது கதிர் நம்ம ரகுராமோட அதே இடத்துல வராங்க. ரகுராம் கதிரை பார்த்தோன்னா அதிர்ச்சியாகி, எதுக்காக இப்போ தேவையில்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படி கேட்கும்போது, நம்ம கதிரும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லும்போது ரகுராமும், நீ எல்லாம் எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டியா, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு செயலை செய்யும் போதே நான் உன்னை தடுத்து நிறுத்தினேன். நம்மளை பற்றி எல்லாம் இந்த என்ன யோசிச்சிருப்பாங்க, நம்ம புவனேஸ்வரி எதிர்த்து இந்த மாதிரி செய்தோம்னா அவளுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், கொஞ்சம் பொறுமையாக இருக்காண்டாமான்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம கதிர்கிட்ட சொல்லும்போது, கதிரை எவ்வளோதான் பொறுமையாக இருக்க முடியுமாமா, சரி நீ வந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரத்தில் மாயா எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு சமாதானம் ஆகுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகிக்கு எப்படியாவது போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு நம்ம புவனாவோட ஆளும் தயாராகிட்டே இருக்காங்க. ஜானகி எப்படியாவது தனியாக மாட்டுவா. அந்த சமயத்தில் அவளுக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்யலான்னு சொல்லிட்டு ஜானகியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தனாவும் கண்டிப்பாக அம்மாவோட உயிருக்கு யாருனாலையோ ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கு மேலே சந்தேக பார்வையோட இருக்காங்க. கரெக்டாட்டு நம்ம தனாவும் ஜானகி இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து ஒரு பொருளை கையில் வச்சுட்டு நம்ம ஜானகியோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ண போகும்போது நம்ம தன செம மாசா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அவங்களோட ஃபேஸில் அப்படியே ஒரு மாவை தூக்கி எரிஞ்சு அவங்கள கையும் களவுமாக பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே நம்ம ஜானகிக்கு ஆதரவாக இருந்துகிட்டே இருக்காங்க. அங்கே உள்ளவங்களும் அந்த கைதி அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்து நம்ம ஜானகி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கும் போது நம்ம தனாவும், எனக்கு இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு முதல்லே தெரியும்மா, அதனால தான் நானும் கதிரும் பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜானகியும், என்ன சொல்கிறதுனா இவ்வளோ பெரிய செயலை இந்த புவனேஸ்வரி செய்ய ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ வெளியில் இருக்கும்போது எவ்வளோ வேலைகள் செய்தா, அப்படி இருக்கும்போது நீ உள்ளே வந்துட்ட, அதனால் ஏதாவது ஒரு கைதி மூலமாக உனக்கு ஆபத்து வரும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஜானகியும், தனா இவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட இவ்வளோ நேரமாக மறைச்சிட்டே அப்படின்னு சொல்லும்போது நம்ம தனாவும், என்னம்மா நான் முதல்லே சொல்லியிருந்தா நீ ரொம்பவே பயந்துருப்பல, அதனால தான் எதுவுமே சொல்லலை. அதே சமயத்தில் நம்ம ஜானகிக்கு ரகுராமன் நினச்சி பதட்டம் ஆயிடுது. அதை கேட்ட உடனே நம்ம தனாவும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதுங்க, கதிர் வந்து அப்பாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துப்பான், நான் எப்படி இங்கே வந்தனோ அதே மாதிரி கதிரும் அப்பா கிட்ட போயிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே தான் ஜானகி கொஞ்சம் நிம்மதியாச்சு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரகுராமுக்கும் உயிருக்கு ஆபத்து வரும்போது அந்த இடத்துல கதிர் ரகுராமை காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்படி பிளான் பண்ணி தான் நம்ம தனா கதிர் அந்த இடத்துக்கு போன விஷயம் நம்ம புவனேஸ்வரிக்கு தெரியாமல் இருக்குது. அதே சமயத்தில் புவனேஸ்வரியும் ஏதாவது ஒரு தகவல் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வாட்டியும் நம்ம புவனேஸ்வரிக்கு ஆப்பு வச்சுட்டாங்க நம்ம தனானே சொல்லலாம்.